ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. திருவண்ணாமலையிலிருந்து சிவவெற்றிவேல். நினைத்தாலே முக்தி தெரிகின்ற திரு அண்ணாமலையை நீங்கள் ராஜகோபுரத்திற்கு முன்பு நம்மளுடைய கோபால் பிள்ளையார் தெருவில் அமையப்பெற்ற ஓம்குடிலில் இருந்து சிவவெற்றிவேல். அற்புதம் நிகழ்த்தும் மலை, ஆனந்தம் அருளும் மலை, நினைத்தாலே முக்தி தெரிகின்ற மலை. கோடி கோடியாக மக்கள் தரிசனம் செய்ய வரும் அற்புத மலை அண்ணாமலை. அண்ணாமலையாய் தரிசனம் செய்ய வாருங்கள். இன்று நம்ம முதல் நிகழ்வை நாம் பார்ப்போம். தமிழகத்திலே நாம் பிறந்ததே மிக புண்ணியம். அதிலும் தமிழகத்திலே இருக்கின்ற ஆலயங்களை வழிபாடு செய்வது மிகப்பெரிய புண்ணியம். அப்படி சித்தர்களும் தேவர்களும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வாழ்ந்த புண்ணிய பூமியிலே இறைவனுடைய திருவருளோடு இன்று 3ஆம் ஆண்டை நிறைவு செய்து 4ஆம் ஆண்டை அடியெடுத்து வைக்கின்ற ஓம்குடில். வாருங்கள் திருவண்ணாமலைக்கு. எங்களுடைய ஓம்குடிலில் வந்து ஓம்குடில் வளர்ச்சிக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கூறுகின்ற வகையிலே, மனதை தெளிவுபடுத்துகின்ற வகையிலே, அறிந்ததை எனக்கு தெரிந்ததை உங்களிடம் பரிமாற இருக்கின்றேன். அதிலும் இன்றைய காலம் வியாபார உலகம். எது எடுத்தாலும் எல்லாம் பொருளை தேடியே போய்கொண்டிருக்கின்ற ஒரு உலகமாக இருக்கின்ற காலங்களிலே எனது அனுபவத்திலே கிடைத்த அற்புதங்கள் என்னுடைய குருநாதனுடைய அற்புதங்களை மாதக்கணத்திலே சொல்ல முடியும். அப்படி ஒரு குரு கிடைப்பது அரிது. இன்று வியாபார உலகமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் குருவை பார்க்க போக வேண்டும் என்று சொன்னாலும் பணத்தை அள்ளி கொடுத்து, பணத்தை அதற்காக கொடுத்தால் மட்டும்தான் குருவையே பார்க்க முடியும். நல்ல விஷயங்களை அறிந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே, இன்று கலியுகத்திலே, இந்நாளிலே உங்களோடு தொடர்பு கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆனால் நாம் இன்றைய காலகட்டத்திலே என்ன உணர்ந்தோம் என்பதை நாம் அறிகின்ற பொழுது மிகவும் கவலையாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் தனக்கு அறிந்ததை சொல்லி ஏதோ தான் அதை அறிந்து கொண்டேன் என்று சொல்கின்றார்கள். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவனை பற்றி உணர்வதற்கு தன்னைத்தான் உணர்ந்து கொண்டு தான் இதை அறிந்தேன் என்பதை எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் செய்ததில் ஒரு தூசியை கூட நம்மால் செய்ய முடியாது. நம்மளுடைய முன்னோர்கள் அவ்வளவு அற்புதமான விஷயங்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே மூலமாக விளங்குகின்ற முதல் நிகழ்வு நம்மளுடைய அவ்வை பெருமாட்டி உணர்த்திய விநாயகர் அகவலை நீங்கள் அனுதினமும் கூறுங்கள். விநாயகர் அகவலை நீங்கள் படியுங்கள். படித்தால் மட்டும் போதாது. அந்த விநாயகர் அகவலிலே நம்மளுடைய உடம்பு எப்படி இயங்க வேண்டும், நம்மளுடைய உடம்பிலே நம்மளுடைய நாசி, இடது நாசி வலது நாசியின் வழியாக நம்மளுடைய சுவாசத்தை எப்படி எடுக்க வேண்டும், உடம்பை பற்றி கூறிய அத்தனை விஷயங்களும் அவை பெருமாட்டி நம்மளுடைய விநாயகர் அகவலிலே கூறியிருக்கின்றார். அதிலே ஒரு மந்திரம் என்கின்ற ஓங்கார நாதத்தையே நீங்கள் விடாது சொல்லிக் கொண்டிருந்தால் இந்த உடம்பு ஆளப்பட்டது மிகவும் அற்புதமான சக்தியாக மாறி அண்டத்தில் உள்ள சக்தியை பிண்டத்தில் காண முடியும் என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நமது ஓம்குடில் அடிப்படையிலே தான் இந்த ஓம்குடில் இயங்கப்பட்டு வருகின்றது. இந்த ஓங்கார நாதத்தை நீங்கள் கேளுங்கள். விநாயகர் அகவலினுடைய சீதக்கலவ செந்தாமரைவும் பாதச்சிலம்பும் பல இசை பாட பொன்னரை ஞானமும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருகில் வளர்த்தழகெரிப்ப பேழை வயிறும் பெரும்பாரக் கோடும் வேல முகமும் விலங்கு செந்தூரமும் அந்த பாடலிலே வரும். 9 வாயில் ஒரு மந்திரத்தை 50 கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குஷ நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை கலந்து
இடகலை வளகளை எழுத்தறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா விரல்களல் சரணே என்று விநாயகர் அகவலினுடைய பாடல்கள் இருக்கும். அப்படி 9 வாயில், நமக்கு எத்தனை ஓட்டைகள் இருக்கிறது உடம்பிலே? 9 ஓட்டைகள் இருக்கின்ற உடம்பு, 9 வாயில், ஒரு மந்திரம், ஒரு மந்திரமாகிய ஓம் மந்திரம். இந்த ஓம் மந்திரத்தை அடியேன் என்னுடைய குருநாதர் கோவைப்புதூர் சித்தர் சுவாமிகள் மூலமாக பஞ்சாட்சரத்தை உரைத்து வா, சைவத்தை கடைபிடித்து வா என்று எனது 24 வயதிலே எனக்கு உரைத்ததை இன்று 64 வயதில் உரைத்து கொண்டிருக்கின்ற காரணம் என்னுடைய குருவின் மூலமாக, குருவின் திருவருளாக எம்பெருமானுடைய திருமேனியை 108 திருமேனியை தமிழகமெங்கும் சுற்றித் திரிந்து திருவண்ணாமலையிலே 3 ஆண்டுகள் பஞ்சாட்சர ருத்ராட்ச தவ யாகத்தையும் செய்திருக்கின்றோம் என்று சொன்னால் அது என்னுடைய குருநாதரனுடைய சிறப்பு, அண்ணாமலையாரினுடைய பேரருள். அப்படிப்பட்ட ஓம் குடிலுக்கு வாருங்கள். உலகளாவிய ஓம் நமசிவாய அறக்கட்டளை ஆலயங்களும் ஆலய சொத்துக்களும் காக்கப்பட வேண்டும். அதற்கு உங்களால் ஆன சிறு உதவி செய்யுங்கள் என்று கேட்டு இன்று உங்களில் சிவ வெற்றிவேல். ஓம் குடில் போற்றி. ஓம் நமசிவாய.